Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க. ஏன்னா வந்து எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண தெரியலனா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு ஒரு வீடியோஸ் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த KineMasterல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 100% வந்து அசெட் ஸ்டோர் வர்க் ஆகும். நீங்க வந்து இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கனா உங்களோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷியோ என்ன அப்படினு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1:1ல தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு இமேஜை செட் பண்றேன். செட் பண்ணிட்டு மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த இமேஜை வந்து கரெக்ட்டா செட் பண்ணனும். பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல உங்களுக்கு வந்து வேற கலர்ல Black கலர்ல இருக்குது. அதை எப்படி கரெக்ட்டா செட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணத இத வந்து கை வச்சு லைட்டா ஜூம் பண்ணிட்டு இதுல ஒரு ஈக்குவல் டு மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட் இத வந்து உங்களோட 10 செகண்ட்க்கு நான் கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் எனபிள் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் போயிட்டு பிரைட்னஸை ஃபஸ்ட்டு லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் செகண்ட் இருக்கதை இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் இருக்கதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ செட் பண்ண போகிறோம். மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இப்படி தான் இருக்கும். இதுக்கும் பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிடும். இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஆப்ஷன் மீடியாவில் போயிட்டு ஃபேவரட்டில் நான் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லவ்வை தான் நான் இப்போ செட் பண்ணுறேன். இல்லை பிளெண்டிங் அந்த ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இந்த பிளேஸில் வரது மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா கீழே ஓகே கீழே செட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஓகே இந்த பிளேஸில் தான் எனக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் இந்த பிளேஸில் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹார்ட் இமேஜை நம்ம வந்து செட் பண்ணலாம். இதுவையும் ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த இதில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ செட் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஃபோல்டரில் போயிட்டு டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாங்கை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து உங்களோட பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட லோகோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் எல்லாமே கொடுத்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இப்போ வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆயிடும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.